உதயநிதி இப்ப யாரை நடத்துறாரு? டிஎம் நடத்துறாரு. எதிர்கட்சி தலைவர் ஏங்க 3 ஃபைல் இருக்கு, நீங்க எப்ப எடுப்பீங்க? சாய்குமார் தலைமைச் செயலாளர், இவரு முதலமைச்சரை யாரும் சந்தித்து விடாம அப்பா பதவியில மகனு கொடுத்துட்டோம். ஆனா அங்க இருக்கிற அப்பாவி தொண்டனுக்கு பதவி இருக்கு. நம் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு அரங்கத்துக்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் தமிழா பாண்டியன் வந்திருக்காரு. அண்ணன் வணக்கம். வணக்கம். திமுகவின் அதிரடி நடவடிக்கைன்னு கூட சொல்லலாம். நீண்ட இடைவெளிக்கு பிறகு அதனுடைய சட்ட திட்டங்களை மாற்றிருக்காங்க. அதாவது 70 வயதுக்கு மேற்பட்டவர்கள் யார் இருந்தாலுமே மாவட்ட செயலாளர் பதவி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்க அந்த பட்சத்துல கிட்டத்தட்ட ஒரு 20-30 பேர் மூத்த நிர்வாகிகள் பதவி ஏற்கக்கூடிய அந்த சூழ்நிலை இருக்கு. இந்த அதிரடியான நடவடிக்கைக்கான காரணம் என்னென்ன? இல்ல, இப்போ இந்த மாற்றம் மக்களையும் ஏமாற்றி திமுக கட்சியினரும் ஏமாற்றுகிற தோற்றம். இப்போ ஏவாவேலு இல்லை, ஏவாவேலு பையன் இருக்கான். நேரு இல்லை, அருண் நேரு இருக்கான். வேலு இல்லை, வேலு பையன் இருக்கான். இது என்ன மாற்றம்? அதே அதிகார மையம் தான், அதே அதிகாரம், அதே குடும்ப. சாதாரண இருக்க தொண்டனுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் முக்கியம். இது இப்போ பனைமரத்திலிருந்து இறக்குற அதே களையம் தான். களையத்தை மாற்றியாச்சு, கல்லு அவரே. நீ மாற்ற கல்ல இறக்காம இருந்தா தான் குடிக்க மாட்டான். இல்லங்க, நான் களையத்தை மாத்திட்டோம், சட்டிய மாத்திட்டோம். இதுதான் திமுக. ஐப்பரிசமாக சென்று இருக்காரு. எல்லா மாவட்ட செயலாளர்களுமே தன்னுடைய மகனை கட்சி கொடுத்து பதவியை வாங்கி கொடுத்துட்டாங்க. துரைமுருகன் மகன் எம்பியா இருக்காரு, மாவட்ட செயலாளர் இருக்காரு. பொன்முடி பையன் மாவட்ட செயலாளர். இப்படி இது திமுக காரணம். நீங்க அடிக்கடி சொல்ற அந்த குறுநில மன்னன் சொல்லி அந்த மன்னனுடைய அதிகாரம் அங்கிருந்து போகாது. இந்த காலத்துல அதிகாரம் போகாது. ஏன்னா தொண்டை திமுக போஸ்டர் அடிக்கிற குழி தோண்டி குச்சி நட்டுறவன் நட்டுதான் இருக்கணும். பச தடவி ஒற்றம் ஓட்டி திமுக. அப்ப இது எங்க ஒரு மாற்றம் வரும்? இல்ல, நான் என்ன கேக்குறேன், உதயநிதி மாறுவாரா? அப்போ இந்த அதிகார மையம் உடைக்கப்பட்டால் தான் மக்களுக்கு நம்பிக்கை வரும். நீங்க மாற வேண்டியது மாவட்ட செயலாளர், மக்கள். உங்க மேல எப்படி நம்பிக்கை வரும்? புது நிர்வாகி எல்லா மாவட்டத்திலும் இந்த குடும்பத்திலிருந்து அதிகாரத்தை வேற இப்ப தாவேக்கால் இருக்கிற மாவட்ட செயலாளர்கள், மந்திரிகள், எம்எல்ஏக்கள் முதல் முறை இப்பதான் சட்டமன்றத்தையே பார்க்காம. அது போன்ற புரட்சி திமுகவோட அதிமுகவோட நடந்தால் மட்டும்தான் மக்கள் உங்களை நம்புவோம். மக்கள் உங்களை நம்புவான். நாங்க அப்பாவுக்கு பதவி இல்லைங்க, மகனுக்கு நீங்க கருணாநிதி இல்ல. ஆமா, அப்பா பதவி இல்லை, மகனுக்கு கொடுத்துட்டோம். ஆனா அங்க இருக்கிற அப்பாவி தொண்டனுக்கு பதவி இல்லை. இத திமுக கூட பேசிக்கிறாங்க. நமக்கெல்லாம் ஒண்ணு இல்லப்பா, முதல்ல பெரிய முதலாளி இருந்தாரு, இப்ப சின்ன முதலாளி. இது 48 வயசுக்கு மேல யாரும் கிளை செயலாளர் கூடாதுன்னு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க. நீங்க அந்த கிளை செயலாளரை அவன் பையன் தானே கிளை செயலாளர் இருக்கான். அப்ப கிளை செயலாளர், இப்ப மகன் கிளை செயலாளர். அப்ப சேர்மேன், இப்ப மகன் சேர்மேன். அப்ப பேரூராட்சி தலைவர், இப்ப மகன் பேரூராட்சி தலைவர். பெரிய அளவு புரட்சி நடக்காதுங்க, நடக்காது, நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒவ்வொரு திமுக நிர்வாகிகளும் குறைந்தபட்சம் ஒரு 50 ஆண்டு காலம் அதிகாரத்தில் இருக்கு. 50 ஆண்டு காலத்துல அத்தனை பேரும் அந்த பகுதியில் பெரிய ரியல் எஸ்டேட் அதிபர். நான் ஒரு அதிமுக நகர செயலாளரை சமீபத்தில் சந்திச்சேன். ஒரு ஊருக்கு போயிருந்தேன். அப்ப அந்த ஊர்ல அந்த நகர செயலாளரை பார்த்தேன். அந்த ஊரு ஒரு முதலமைச்சர் உடைய ஊர்.
அப்போ அப்புறம் அங்கே பார்க்கிற பொழுது அந்த தொகுதியினுடைய நகர செயலாளர் அந்த ஊரில் யார் வீடு விற்றாலும் வாங்கினாலும் ரியல் எஸ்டேட் பண்ணாலும் இவருடைய தான் பண்ணணும். இவர் மீறி அதை பண்ண முடியாது. அப்போ இப்படித்தான் எல்லா பக்கமும் அதிகார மையமாக மாறி இருக்கிறார்கள். அப்ப அப்பாவி மக்களுக்கு எப்போ பதவி கிடைக்கும்? நிச்சயமா கிடைக்கும். எப்போ ஒரு ஆளு ஒரு பேரூராட்சி தலைவராக வருவாரு, ஒரு நகராட்சி தலைவராக வருவாரு, இல்ல ஒரு மேயரா வருவாரு. அப்போ இல்லைங்க நாங்கெல்லாம் மாத்திட்டேங்க எல்லாம். இது ஒரு பக்கம் இருக்கும்போது கரூர் விஷயத்தை பத்தி பேசுறாங்களே, 100 நாளைக்கு பிறகு வந்து என்ன சொல்லுவாங்க, தும்ப விட்டுட்டு வாழை பிடிக்கிறாங்க, இது ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க. அது போல இப்ப அந்த விஷயத்தை எடுத்தா எடுபடி ஆகணும் இல்லைங்க. அதாவது தாவேகாவை பொறுத்தவரை இப்ப அதிகாரத்தில் இருக்காங்க. அதிகாரத்தில் இருக்கிற நபர்கள் எதை வேண்டுமானாலும் செய்யலாம். ஆனா இப்ப அதையும் செய்ய முடியல. உதயநிதி இப்ப யார மிரட்டுறாரு? சிஎம் மிரட்டுறாரு. எதிர்கட்சி தலைவர் ஏங்க 3 ஃபைல் இருக்கு, நீங்க எப்ப எடுப்பீங்க? சோசி பார்க்கணுமா, மந்திரகந்திரம் போடணுமா, எப்பங்க எடுப்பீங்க? யாரு கேட்கிறா? எதிர்கட்சி தலைவர். ஆளுங்கட்சி தலைவர் இந்த கோப்பை அங்கே இருக்கு. அந்த கோப்பை வச்சு நாக்கு வலிக்கிறது. நீங்க திருடன் போலீஸ், திருடன் இப்ப யார மிரட்டுறான்? போலீஸை மிரட்டுறான். ஏட்டையா நான் வர்றேன் எப்ப வரணும்னு தெரியும். அதுக்குள்ள திருடன் ஓடி போயிடுவானே, ஆதாரங்கள் அழிஞ்சு போயிருப்பேன். அப்போ இவர்களும் திருட ஆரம்பித்து விட்டார்கள். அதான் இப்ப செய்தி. அதனால திமுக தெம்பர், செந்தில் பாலாஜி தெம்பா இருக்காரு, ஒன்றும் பண்ண முடியாது. சேகர் பாபு தெம்பா இருக்காரு. எல்லா திமுக திருடர்கள் அத்தனை பேரும் விஜய் ஒன்றும் எடுக்க முடியாது. ஏன்னா அவர்கள் எதிர்த்து நடவடிக்கை எடுத்தால் அதே அளவு செய்தி தாவேகா தரப்பு மீது திமுக வைக்கும். அவ்வளவு ஆதாரங்களும் இப்ப 3 மாசத்துக்குள்ள அவர்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு. 3% கமிஷன் வாங்குறாரு முஷி ஆனந்த், முன்னாள் அமைச்சர் ரகுபதி சொன்னார்ல. இப்போ சாய்குமார் தலைமைச் செயலாளர். இந்த சாய்குமார் தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளை வேலை வாங்கக்கூடிய ஒரு செயலாளர். இவரு முதலமைச்சரை யாரும் சந்திக்க விடாம தடுத்தார். இவரு தான் எடப்பாடி காலத்துல சிஎம் செக்ரட்டரி 1. எடப்பாடி திருடுனது பூரா அவருக்கு தெரியும். எடப்பாடி திருடுனது பூரா தெரியும். அதன் பிறகு திமுக ஆட்சி காலத்துல பல்வேறு துறை செயலாளராக இருந்தார். எல்லா கொள்ளையும் அவருக்கு தெரியும். இப்போ ஆந்திராவை சேர்ந்த அத்தனை ஹைவேஸ் கான்ட்ராக்டர், பிடபிள்யூ கான்ட்ராக்டர், எல்லா ரெட்டியார்களும் இப்ப எங்க வந்து கும்பிச்சுட்டான்? பனையூர் பக்கம் வீடு வாங்கிட்டான். எல்லாம் பனையூர் பக்கம் வீடு வாங்கிட்டான். 5 வருஷம் நாம தான் ஒருத்தர் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போ இது பூரா யாருக்கு தெரியும்? திமுகவுக்கு தெரியும். திமுக ஒரு பாம போட்டா ஒரு வாரம் ஓடும். அதுதான் திமுக திமுக மீது அடக்கி வாசிப்பதற்கு காரணம். இந்த சட்டசபையில பாத்தீங்கன்னா அரசியல் அப்படின்னு பார்க்கும்போது திமுகவும் தாவேகா மட்டும் தான் வந்து படுதா தெரியுது. அதிமுகவால அரசியல் பண்ண முடியல தானே சொல்றேன். ஏன்னா அவங்க காலங்காலமா வந்து திமுக தான் அரசியல் பண்ணாங்க. அவங்க தாவேகாவை எதிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலை, திமுகவை எதிர்க்க முடியாத சூழ்நிலை இருக்காங்க. அவருடைய எதிர்காலம் எப்படி இருக்கும்? இல்லைங்க, அங்க 1 கோடி ஓட்டு இப்போ இந்த சூழலில் விழுந்திருக்கு. 23% இரட்டை இலைக்கு வாக்கு விழுந்திருக்கு. ஆனா இப்போ எடப்பாடி ஒரு 50% தான் கட்சியை கட்டுக்குள்ள கொடுத்துருக்கு. 70% வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் தங்கமணி, சிவி சண்முகம் 2 பேர், அதாவது சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி 2 பேரும் கட்சியை விட்டு வெகு தூரம் போயிட்டா அந்த இடத்துக்கு, வேலுமணி இடத்துக்கு செந்தில் பாலாஜியை கொண்டு வருவதற்கு எடப்பாடி முயற்சி பண்றார். இந்த செட்டில்மெண்ட் எல்லாம் இன்னும் 1 வருஷம் ஆகும். 1 வருடம் கழித்த பிறகு எடப்பாடி அரசியல் பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குன்னு அவர் நினைக்கிறார்.
இப்ப திமுக அரசியல் ரெண்டு ஓய்ந்து போகட்டும். நாம வேலுமணி, சிவி சண்முகம் போன்றவர்கள்லாம் விலகிய பிறகு கட்சி சுத்தமாயிரும். அப்போ நம்ம அரசியல் பண்ணலாம். இந்த நம்பிக்கையில எடப்பாடி காத்திருக்காரு. இந்த நம்பிக்கையோட இருக்க இப்ப திமுக நீங்க சொன்னீங்க அந்த மாவட்ட செயலாளர்கள் எல்லாமே என்ன பண்ணாங்கன்னா சென்னையில வந்து ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்தாங்க. சென்னை தோல்விக்கான காரணம் ஒரு முக்கியமான நபர்களை தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா எதுவுமே அவங்க எதிர்பார்த்தாப்பல எதுவும் நடக்கலையே. இல்லைங்க, அதாவது தமிழ்நாடு முழுக்கவே எதுவும் நடக்கல. எதுவும் அதாவது வீரியமா அந்த கட்சி போனா புது சக்தி வரும். பழைய சக்தி அதிமுகவோட நல்ல அனுகூலம் இருக்கான். தாவேக்காவோட இப்ப அனுப்பு போட்டுட்டு இருக்கு. ஏன்னா காப்பாற்றணும், கோடிகளை காப்பாற்றணும் போட்டுட்டு இருக்கு. அப்புறம் எப்படி மாற்றம் நடக்கும், ஆட்சி நடக்கும், காட்சி நடக்கும். புதுசா ஒரு ஆளை போட்டா அவனுக்கு எந்த கமிட்மெண்ட் இருக்காது, அவனுக்கு எந்த எதிர்பார்ப்பு இருக்காது. கட்சி ஒண்ணுதான் எதிர்பார்ப்பாரு. அப்ப அவன் என்ன பண்ணுவான், வீரியமா போவான். எம்ஜிஆர் போல ஒரு கடநிலை தொண்டனுக்கு வாய்ப்பு கொடுக்கறது ஒரு சாதாரண கிளை செயலாளர் வந்து எடப்பாடி வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டு முதலமைச்சராக இன்னைக்கு பிரதான எதிர்கட்சி தலைவரா இருந்து இப்ப இருக்காரு. இப்பவும் வந்து ஒரு கட்சியுடைய பொதுச் செயலாளர் இருக்காரு. ஆனா அந்த கட்சி இன்னும் இருக்கும், இன்னும் 100 ஆண்டுகள் கூட இருக்கும். திமுக வந்து இந்த அரசியல் வாரிசு தொடர்ந்து வரக்கூடிய இந்த கட்சி ஒரே எலெக்ஷன்ல வந்து சோர்ந்து போயிட்டாங்க. இனி வர காலகட்டத்தில் வந்து அதை எப்படி தாங்குமா? இல்ல, திமுக பொறுத்தவரை தொண்டருக்கு வாய்ப்பு இல்லாம வந்து குடும்பத்துக்கு வாய்ப்பு கொடுத்த அந்த திமுக கட்சி வந்து ஸ்டாண்டிங்கா இருக்குமா இருக்காது. இப்ப திமுகவுக்குள்ள சபரீசன் உதயநிதிக்கு சண்டை நடக்குது. அறிவாலயத்துல வந்து அவருக்கு தனியா ஒரு அறை வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுக்கு நடுவுல கனிமொழி இந்த மாற்றத்தை விரும்பல. கனிமொழி ஒரு பக்கம், சபரீசன் ஒரு பக்கம். இது ரெண்டு குடும்ப அரசியல். உதயநிதியை மறைமுகமா எதிர்க்கிறாங்க ரெண்டு பேருமே. நேரடியா இல்ல, மறைமுகமா. இது நேரடியா எதிர்ப்பதை விட தாக்கத்தை ஏற்படுத்தும். இப்போ கனிமொழி எல்லா மூத்த மாவட்ட செயலாளர்கிட்ட கனிமொழி பேசிட்டு, அதாவது நெருப்பை ஊதி ஊதி பெரிதாக்குவது. அப்ப அவங்க வந்து கண்டிப்பா உதயநிதி மாற்றத்தை எதிர்பார்ப்பாங்க. கனிமொழிக்கு அதிகாரம் கேட்பாங்க. கனிமொழி மாவட்ட செயலாளர்களை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு பெரிய அதிகார மையம் மாறணும்னு கனிமொழி நினைக்குது. ஸ்டாலினுக்கு பின்னாடி கண்டிப்பா உதயநிதியுடைய தலைமை கனிமொழி ஏற்றுக்கொள்ளாது. இவ்வளவு பிரச்சனை இருக்கு. அப்போ அதுவரை கனிமொழி அடக்கித்தான் வாசிக்கும். சபரீசனை பொறுத்த வரைக்கும் சபரீசன் இருக்கிற பல 1000 கோடி சொத்து இருக்கு. ஜி ஸ்கொயர்லேயே ஒரு 3-4 லட்சம் கோடி இருக்கு. அப்போ இதை காப்பாற்றுவதற்கு அவருக்கு அரசியல் வேணும். இப்படித்தான் திமுகவுக்குள்ள படகட்ட அரசியல். நீங்க அதிகாரம் பூரா ஸ்டாலின் இப்போ உதயநிதிக்கு தள்ளிவிட போறாரு. ஏன், என்னால நீ ஓய்வு எடுக்க போற, நீங்க கட்சியை பார்த்துக்க, கம்பெனியை பார்த்துக்க. கம்பெனி தான் அது, கட்சி கிடையாது, கார்பரேட் கம்பெனியே. உதயநிதி ஸ்டாலின் நீங்க பாத்தீங்க. அப்ப இனிமே மூத்த அமைச்சர்கள் யாரை தொடர்பு கொள்வாங்க? உதயநிதி. இப்போ சபரீசனோடு தொடர்புலதான் செந்தில் பாலாஜி ஒரு நாள் இருந்தார். இப்போ அதிகாரம் யாருக்கு வந்துருச்சு? உதயநிதியை கன்வின்ஸ் பண்ண முடியல யாரால? அப்போ செந்தில் பாலாஜி பாஜகவுக்கு போலாமா, இல்ல திமுக அதிமுக போலாமா? இந்த முடிவு அவர் வந்துட்டார். ஏன்னா அவர் பல வழக்குகள், இதுல இருந்து தப்பிக்கணும்னா ஒண்ணு பிஜேபி போகணும், இல்லைன்னா வந்து அதிமுக போகணும். கட்சி நமக்கு ஒரு பெரிய பாது. அப்ப இந்த நிலைமையில திமுக போயிட்டு இருக்கு. இது எப்படி மீண்டும் ஆட்சிக்கு வருவதற்கான அஸ்திவாரம் போடும் திமுக? அதுக்கு வாய்ப்பே இல்லை. சரி, தாவேக்கால வந்து இப்போ அதாவது வந்து தங்க முதலீடு திட்டத்துக்கு வந்து ஒரு 2 நகை கடைக்கு வந்து அவங்க வந்து டெண்டர் கொடுத்துருக்காங்க. ஒன்று ஜாயல் காசு, அதுக்கு அடுத்தது கல்யாண. இது வேறு மாதிரியா தானே பேசுறாங்க. ஏன்னா எந்த விஷயங்கள் எடுத்து தாவேக்கா வந்து மக்களுக்கு நல்லது செய்யணும் அப்படின்னு நினைச்சாலும் அது திருத்தி பேசுவதற்கு பல பேர் இருக்காங்க. இந்த சமீபத்துல பாத்தீங்கன்னா இந்த கார் பிரச்சனையில இருந்து தொடர்ந்து அடிமேல் அடிதான் வந்து தாவேக்காக்கு வருது. இந்த பிரச்சனை எப்படி கையாளுவாங்க? இது சரியான முறையில தான் அந்த இடத்துல கொடுத்துருக்காங்களா?
அதாவது செய்கூலி சேதாரம் நான் போடுறேன், இது அந்த நிறுவனம் சொல்லுது. இந்த நிறுவனம் 10% செய்கூலி சேதாரம் இல்லாமல் செம்பு கலக்காம எப்படி நகை செய்ய முடியும்? அப்போ இவங்க செய்கூலி சேதாரம் இல்லாமல் இலவசமா தரேன்னு சொன்னா அதிகமா செம்பு கலக்கப்படும், வேற வழி. அப்போ தாவேக ஆட்சி ஜாய் ஆலுகாசுக்கு கல்யாணி ஜுவல்லரி ரெண்டுமே கேரளா நிறுவனம், கேரளா தான் தலைமை. ரெண்டாவது விஜய் வச்சு படம் எடுத்தவர் தான் ஜாய் ஆலுகாஸ், விளம்பர தூதர். அப்ப விளம்பர தூதருக்கு ஜாய் ஆலுகாஸ். அப்போ இந்த நிறுவனத்துக்கு அதே போல கொக்கோ கோலா நிறுவனத்துக்கு இவர் ஒரு விளம்பர அம்பாசிடர். இப்படி இவருக்கு நெருக்கமான நிறுவனங்களுக்கு பல கோடி ரூபாய் டெண்டர். இந்த பணம் எங்க திருடப்பட்டதுன்னா தலித் மக்களுக்காக ஒதுக்கப்பட்ட நிதி, தாட்கோ நிதி, சப்ளான் நிதி. இது எதுக்கு கொடுக்கப்பட்டது? தலித் மக்களுக்கு அடிப்படை கட்டமைப்பு, அதாவது சுகாதாரம், கழிவறை, பள்ளிக்கூடம், தொகுப்பு வீடு, இதெல்லாம் மேம்பாட்டுக்காக மத்திய அரசால் ஒதுக்கப்பட்டது. அப்போ அந்த நிதிய அப்படியே மாமஞ்சீரு, மச்சாஞ்சீருன்னு மடைமாற்றுவது முழுக்க அதிகாரிகளுடைய அத்துமீறல். இந்த ஜாய் ஆலுகாஸ் மேல ஏற்கனவே இந்த கேரளால வந்து பல விமர்சனங்கள் இருந்திருக்கு. 700 கோடி ரூபாய் ஊழல், தங்கம் கடத்தல், அவாலா தொழில்னு இருக்கு. இவர்களை பொறுத்த வரைக்கும் தான் செய்வதை யாரும் கேட்க முடியாது. எப்படி சசிகலாவும் ஜெயலலிதாவும் ஒரு காலத்துல பண்ணாங்களோ, கருணாநிதி ராஜாஜி அம்மா எப்படி பண்ணாங்களோ, அதே போலதான் இப்ப நடக்குது. பழனியில 100 கோடி ரூபாய் யாருக்கு போச்சு இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியும். ஒரு ஆள் இறந்து போயிட்டாரு, அன்வர்த்திய மரணம். அப்ப இது ஒரு பெரு கரும்புள்ளி. இன்னைக்கு வரைக்கும் அந்த கரும்புள்ளி துடைக்கப்படலை. 1792 பேர் ஹிந்தி பேசுறவங்க கண்டக்டா வரான்னா ஓட்டு போட்டது தமிழன். இது மிகப்பெரிய சதி நடக்குது. 11 அதிகாரிகளுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா இருக்கா? இல்லைங்க, முதலமைச்சர் என்ன கட்டுப்படுத்துவதான முதலமைச்சரே. முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் மக்கள் அதிகாரிக்க ஓட்டு போட்டான், முதலமைச்சருக்கு தான் ஓட்டு போட்டான். யாரையும் தெரியாது. தாவேக்கால எந்த வேட்பாளரை தெரியுமா? யாருமே தெரியும். எம்எல்ஏ தெரியுமா? மந்திரி யாரையும் தெரியாது. யார தெரியும்? அப்போ அதிகாரி திருடினாரு, அமைச்சர் திருடினாரு, ஓட்டு போட்டது யாருக்கு? விஜய் தான். அப்போ இதை கண்டிக்க வேண்டிய விஜய் கண்டுகொள்ளாமல் இருந்தால் மக்களும் சீக்கிரம் கண்டுகொள்ளாமல் போய்விடுவார். ஒரு அச்சம் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த நம்ம தாவேக்காவுடைய ஆட்சி வந்து கிட்டத்தட்ட ஒரு 110 நாட்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலை. சட்ட ஒழுங்கு பிரச்சனைகள் எப்படி இருக்கு? ஏன்னா அந்த சட்ட ஒழுங்கு பிரச்சனை வைத்துதான் அவங்க வந்து ஆட்சிக்கே வந்தாங்க. திமுகவில் மிகப்பெரிய ஒரு எங்கு பார்த்தாலும் வந்து போதை கலாச்சாரம், பாலியல் துன்புறுத்தல், கொலை, கொள்ளை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 மாதங்கள்ல எப்படி இருக்கு உங்களுடைய? நீங்க சட்டம் கட்டுக்குள்ள வரல. சட்டம் ஒழுங்கு கோயம்புத்தூர்ல இந்துஸ்தான் காலேஜில் கஞ்சா விற்ற மாணவர்கள் அமுதனை அடித்தே கொண்டிருக்காங்க. திருவொற்றியூர்ல தனுஷ் பள்ளிக்கூட கழிவறையில கஞ்சா குடிச்சிட்டு மூஞ்சில் ஊதுறான். அதே நிறைய பேர் வந்து இந்த போலீஸ் இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலை வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, போலீஸ்கார் வந்து லஞ்சம் வாங்குறது வந்து ஒரு தனி குழு வச்சிருக்காங்க, வாட்ஸ்அப் குழு போட்டிருக்காங்க. ஒரு போலீஸ்கார் வந்து நம்ம கிட்ட பேசும்போது ரொம்ப புலம்பிட்டாரு. என்னன்னா, நாங்க வந்து ஒரு வழக்கு சம்பந்தமா நீதிமன்றத்துக்கு போனா அந்த நீதிமன்றத்துல வந்து பல்வேறு செலவினங்கள் எங்களுக்கு இருக்கு. சில பேருக்கு நாங்க வந்து ஒரு கட்டு எடுத்தால காசு கொடுத்தாதான் எங்களுக்கு கட்டே கிடைக்கும். அதுல வந்து ஏடு எஸ்ஐன்னு சொல்லிட்டு அந்த இது பண்ண காசு வாங்க. அதே போல வந்து அந்த ஸ்டேட்மெண்ட், அந்த கேஸ் அடிக்கிறது வந்து நாங்க அடிச்சாதான் சரியா வரும்னா அதுக்கு ஒரு 500 ரூபாய் கிட்ட நாங்க செலவு பண்ண வேண்டியது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இதையெல்லாம் எப்படி எங்களால வந்து பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாங்க. அது வந்து அரசாங்கம் அவங்களுக்கு ஏதாவது இதுக்கான சிறப்பு நிதி போல இருக்குமா, இல்ல அதை கட்டுப்படுத்த முன் வருவாங்க? இது போல வந்து இல்லைங்க, அதாவது அரசு செலவினங்கள் பூரா அரசே கொடுக்குது. அரசு இல்ல, இது வந்து அன்அபிஷியல்ஸ் அப்படிலாம் கிடையாது. இல்லைங்க,
நம்மளே போய் காப்பி ஆஃப் தி டாக்குமெண்ட் போடணும்னா அதுக்கு 5 ரூபா ஸ்டாம்ப் ஒட்டி அதுக்கு என்ன எக்ஸ்பென்ஸோ அதை சட்ட ரீதியா கொடுக்கணும். சட்ட ரீதியா நாங்க செலவு பண்ணி தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை. இல்ல அதாவது லஞ்சத்தை ஒழிக்கணுமா இல்லையா? மக்களை லஞ்சம் இல்லாத ஆட்சி நடக்கணும்னா மக்கள் ஓட்டு போட்டிருக்கா. சின்ன விஷயத்துல எடுத்தாதான் எல்லாமே இப்போ எனக்கு திருப்பூர்ல சாய தொழிற்சாலையில 0% டிஸ்சார்ஜ். அந்த சாய தண்ணிய சைபர் நிலைமை கொண்டு வந்து ரீயூஸ் பண்ணணும். கடந்த ஆட்சியில பல கோடி ரூபாய் லஞ்சம். இப்ப இந்த ஆட்சி வந்த பிறகு 2 மாசமா 3 மாசமா அதிகாரிகள் லஞ்சம் கேட்கறது பயப்படுறான். ஏன் புடிச்சு போய் சஸ்பெண்ட் ஆயிடுவான், வேலைக்கு மறுபடியும் பல லட்சம் வேணும். இப்ப இந்த நிலை 5 வருஷம் தொடருமா? எல்லா இடத்துக்கும் போய் சேரணுமா இல்லையா? கண்டிப்பா. இது ஒரு நல்ல ஒரு முன்மாதிரி தான். இல்ல அதான் இப்ப நீங்க இந்த ஊழலுக்கு எதிரான மனநிலை எங்க வரைக்கும் போகணும்? எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் போகணும்ல. அதே போல என்ன சொன்னாங்கன்னா, ஆதவ அர்ஜுனா தமிழ்நாடு போலீஸ் அவர் என்ன சொன்னாங்கன்னா, எங்களை மதிக்கலையே என்னன்னு தெரியல, அவர் தனியார் செக்யூரிட்டி வச்சிருக்காரு. ஏன்னா ஸ்காட்லாண்ட்லேயே 2வது இடம் உலகத்திலேயே ரொம்ப புகழ்பெற்ற தமிழக போலீஸ் நம்பாம தனியார் செக்யூரிட்டி வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறதா நிறைய அதிகாரி. அவருக்கு காவல்துறை உளவுத்துறைக்கு தகவல் கொடுக்கும். இவர் யார் பார்க்கறா, எங்க போய் சந்திக்கிறாரு, சட்டவிரோத ஆட்களா, சரியான ஆட்களா, இப்படி பல விஷயம் இருக்கு. ஆதவர்ஜனா ஒரு ஐடி கம்பெனியை நடத்துறது, வாய்ஸ் ஆஃப் காமன்னு பல பத்திரிகையாளர்களை வைத்து ஒரு பெரிய. அப்போ இங்க அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள் இவருடைய ஒட்டுமொத்த நடவடிக்கையும் நீங்க உளவறிவாங்க. நீங்க ஐஜி இன்ட்டுக்கு எல்லா தகவலும் நீங்க சசிகலா இருக்கும்போது சசிகலா தனக்கு நெருக்கமான போலீஸ் அதிகாரி பிஎஸ்ஓ பர்சனல் செக்யூரிட்டி ஆபீசரா ஒவ்வொரு மந்திரிக்கும் போட்டிருப்பாங்க. அந்த மந்திரி எங்க இருக்காரு மந்திரிட்ட கேட்க வேண்டாம், யார்கிட்ட கேட்கணும்? பிஎஸ்ஓவை விட்டுட்டு அவர் எங்கேயுமே போக முடியாது. அவருடைய டெய்லி அவர் யாராரு சந்திச்சாரு, எங்க போனாரு, எல்லா யாருக்கு வந்துடும்? சசிகலாவுக்கு சசிகலாவே ஒரு பெரிய உளவுத்துறை தலைவர் தான். இப்ப அதே போல ஆதவர்ஜனாவுக்கும் பல தொடர்புகள், ரகசிய தொடர்பு, லீகல் தொடர்பு, இல்லீகல் தொடர்பு, இப்படி பல தொடர்பு இருக்கு. பிரைவேட் செக்யூரிட்டி மூச்சு விட மாட்டான். ஆனா காவல்துறை என்ன பண்ணுவான்? உளவுத்துறை ரிப்போர்ட் போட்டு. நீங்க இப்போ எல்லா அரசியல் தலைவர்களுக்கும் ஒரு பாதுகாப்பு வளையம். இந்த பாதுகாப்பு வளையம் என்பது அவர்களை பாதுகாப்பதற்கும் அவர்களை உளவறிவதற்கும் அது பயன்படும். சட்டமன்ற கூட்டத்தொடரில் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, அது நல்ல டஃப் ஃபைட் கொடுக்குறாருல்ல. எதிர்கட்சிக்கு பேசுற அளவுக்கு யாருமே பேசாத அளவுக்கு பேசிட்டு இருக்காருல்ல. சிஎம்ஏ வாய்த்தா இருக்கிறது, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் தெரிஞ்சு வைக்கிறதா பாராட்டக்கூடிய விஷயம் தானே. அது பாராட்ட நம்ம எதுக்கு செய்யணும்? நிச்சயமான பல்வேறு கேள்விகளுக்கு பல விதமான பதில்கள் சொன்னீங்க. நன்றி, வணக்கம்.